வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற வியூவையும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் கொடுத்துருந்த கீ வேல்யூ 25,032. மார்க்கெட் எக்ஸாக்டா எவ்வளவு கீழே வந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் 10.15க்கு மேல மார்க்கெட்டு எஸ்டர்டே உடைய லோவைய தாண்டல. பிகாஸ் இந்த இடத்த கூட தாண்டல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆப்போசிட் ட்ரேட் போயிடாதீங்க. இப்போ இங்க இருக்கும்போது தாராளமா இன்னைக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு ரீச் ஆயிருக்குங்க. இவ்வளவுதான் விஷயம். ஸோ எவ்வளவு கீழே வந்தாலும் மேல வரும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். நான் ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஆனா இங்க ஆல்ரெடி வந்து டெஸ்ட் ஆயிருக்கு, பட் இருந்தாலும் அதே இடத்துக்கு தான் மார்னிங் வந்திருக்கு. ஸோ அங்கிருந்து மார்க்கெட்டு எந்த மூமெண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து சும்மா ப்ரீமியம் எரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சைட்வேஸ் தான். இது காலையில வந்து 10:05க்குள்ள மார்க்கெட்டே முடிஞ்சுதுங்க. ஆஃப்டர் தட் மார்க்கெட்ல வெறும் கன்சாலிடேட் சைட்வேஸ் தான். எகெயின் வந்தாலும் இந்த 25,010க்கு கீழே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் கிடையாது. எகெயின் மேலே தூக்கிட்டாங்க. அவ்வளோதான் மார்க்கெட். ஸோ மற்ற ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் எதுக்கும் போகல, சப்போர்ட்டுக்கும் வரல. அவ்வளோதான் மார்க்கெட்டு. சரி, ஓகே. நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன கொடுத்தோம்னா என்ன ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்க. 25,000 காலும் 25,000 புட்டு கொடுத்துருந்தேன். 129 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட்டு அப்சைட்ல இருக்குன்னு சொன்னேன். மார்னிங்கே வந்து கீழே வந்துட்டு மார்க்கெட் அப்பவே மேல தூக்கிட்டாங்க. 129க்கு கீழே அவங்க க்ளோஸ் வைக்கவே இல்லை. மார்க்கெட்டை ஷோ பண்ண வேண்டியதே இல்லை. மார்க்கெட் அப்சைட்ல தான் இருந்திருக்கும். நான் கொடுத்த வேல்யூஸ் 108 அப்படிங்கிறதுல இருந்து 150 போகும்னு சொன்னேன். 108ல இருந்து பாருங்க எவ்வளவு அழகா போயிருக்கு. இது ஏன் நான் சொல்றேன், இது ஏன் நடக்கணும், நம்ம ஏன் நேத்தே அதை ப்ரிடிக்ட் பண்ணணும். இதுதான் மேக்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து மேக்ஸ்லயே கொண்டு வந்துடலாங்க. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதை நான் ஏன் 3 மினிட்ஸாக மாற்றிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துல எப்படி என்ட்ரி பிளேஸ் எடுத்திருக்கு, 5 மினிட்ஸ்ல எல்லாமே ஒரே கோடாக போயிருக்கு. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை, பார்த்துக்குங்க. இதை பற்றி நான் சொல்லணுங்கிறது இல்லை. மார்னிங் வந்து இங்கே ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி தான் மார்க்கெட் இருக்குங்க. யூஸ்வலாக ரெண்டு பக்கமும் மொமெண்டம் இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு நடந்திருக்கிற மார்க்கெட் மாதிரி தான் இருந்திருக்குங்க. புட்டு கீழே இறங்கி இருந்தனால இது 108க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியலனால அது அவ்வளோதாங்க. மார்க்கெட்டை அப்சைட்ல தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். ஓகே, டன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வியூ பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக நான் இங்கே பாருங்க, இது நான் இன்னைக்கு மார்னிங் எடுத்துட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்ங்க. இதையும் நம்ம பார்த்துங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லோவில் தான் வந்து என்ட்ரி எடுக்குது. என்ட்ரி எடுத்த டார்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குதுங்க. இங்கேயும் அழகாக அடிச்சிருக்குது. இங்கே 138 கொடுக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறது நான் எடுக்கிற வேல்யூஸு இது எல்லாமே மேக்ஸ் வேல்யூஸ் தாங்க. இதை தெரிஞ்சு புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் எங்கிட்ட தான் வந்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நான் வச்சிருக்கிற ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் வந்து 88 அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தா டார்கெட்டு இங்கே 138 பிரேக் அவுட்டு, இங்கேயும் 138ங்க. அவ்வளோதான். இங்கே 68 பார்த்தீங்க. இந்த வேல்யூல ஏன் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 68ங்கிறது பிரேக் அவுட் கொடுக்க முடியலன்னா மார்க்கெட்டு ஃபர்தர் அதே சைடு தான் மூமெண்டம் இருக்கும் அப்படின்னு அர்த்தங்க. இதெல்லாம் சின்ன ஒரு ஷோவுக்காக. இது வந்து நீங்க எக்ஸல் சீட் என்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்களே படிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இதுல வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. பட் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்குங்க. இந்த எக்ஸல் சீட்டை வாங்கிட்டா மட்டும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணி நிறைய நம்ம ஏர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வேணும். சும்மா நான் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட நான் வந்து எக்ஸல் சீட் வாங்கிட்டேன், நான் பார்த்த நிறைய யூடியூப்ஸ் நீங்க எதை வேணாலும் பார்க்கலாங்க. இதை ஓனா அனலைஸ் பண்ண தயவு செய்து கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. அது வந்து மார்க்கெட்டு ஏதோ மேலே போகுது ஏதோ கீழே வருது அப்படின்லாம் அர்த்தம் இல்லைங்க. நான் இன்னொரு சிம்பிளா நாளைக்கு ஒரு சின்ன க்ளூ மட்டும் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்குங்க. இந்த லோல இருந்து சப்போர்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த லோ வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த லோ வேல்யூல இருந்து 33
அப்படிங்கிற விலையில இருந்து குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இதுதான் பர்ஃபெக்டான சப்போர்ட்டுங்க. இங்க நான் கொடுத்துருக்கிற சப்போர்ட்லாம் இருக்கும். நல்ல மொமெண்டம் கீழே இறங்கி இருந்தது அப்படின்னா. ஏன்னா மார்க்கெட்டு ஓப்பன் எங்க ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் லோல இருந்து ஹைல இருந்தோ 33 பாயிண்ட் நீங்க இதை காமிக்கிற பாருங்க. 24,000 இப்போ எக்ஸாம்பிளுக்கு லோ 24,949ங்க. கேல்சியில போட்டுருவோம். 24,949.55 மைனஸ் 33 பாயிண்ட் குறைச்சிங்கன்னா 24,916ங்க. 24,916 இது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்னு அர்த்தங்க. இதே வந்து எகெயின் மைனஸ் 33 போட்டீங்கன்னா 24,883ங்க. 24,883 ஷோ பண்ண வேண்டியது இல்லைங்க. இதுதான் வந்து நாளைக்கு மார்க்கெட்ல நீங்களே வந்து ஓனா இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணுங்கிறது இல்லைங்க. இதெல்லாம் சாதாரணங்க. நீங்க எந்த மார்க்கெட்டை வேணாலும் எடுத்து இப்படி போட்டு பாருங்க. லோல இருந்து மைனஸ் 33 பாயிண்ட் இது போச்சுனாலும் மேல 33 தான் போகும். இதுக்கெல்லாம் ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. 1000 பேர் 1000 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்ப நானே கொடுக்கறத நானே வந்து இது இருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஆனா அக்யூரசி அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட்ல 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன சொல்லுதோ அங்கதாங்க இருக்குது விஷயமே. சரிங்களா? அது மார்க்கெட் ஏனோ தானோலாம் ஒர்க் ஆகுறது இல்லைங்க. அதனுடைய வேல்யூஸ் படி மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, பார்க்கலாங்க. நீங்களே செக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நீங்க எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். யார் எத்தனை பேர் ஒர்க் பண்றீங்கன்னு நானும் பார்க்குறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டுடைய கீ வேல்யூ 24,996ங்க. அந்த இடம் வரும்போது உங்க டிசிஷன் எடுங்க. மார்க்கெட் அப் சைடு போகுதா இல்லை டவுன் சைடு போகுதா அப்படிங்கிறத இந்த இடம் தான் நாளைக்கு முடிவு பண்ணும். ஸோ நீங்க இந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா முதல்ல நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத ஒரு வியூ மட்டும் நான் கொடுக்குறேன் பாருங்க. எப்பொழுதுமே 12:30 மணிக்கு க்ளோஸ் ஆகக்கூடிய க்ளோசிங் பிரைஸுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ், அதாவது இந்த க்ளோசிங்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டு ஃபர்தர் அப்சைடா தான் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய மார்க்கெட் இப்படிதான் நான் பார்த்துருக்கேங்க. இப்படிதான் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பாயிண்ட் நாளைக்கு மார்க்கெட்டு எக்ஸாக்டா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடம் போகும்போது நீங்க புட்டை வாங்கணும் அப்படின்னா பிளைண்டா வாங்கிடாதீங்க. அந்த நான் சொன்ன கால்குலேஷன் படி கூட வாங்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஹை வந்து இதுவா இருக்கலாம் அல்லது இங்க கூட ஓப்பன் ஆயிருக்கலாம். அந்த ஹையில இருந்து மேல போகும்போது புட் ஆப்ஷனை பை பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. அது ஒரு வேளை மார்க்கெட்டு கீழே இறங்கி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்தர் அப்சைடு போகணும்னு எதிர்பார்க்க கூடாது. இந்த டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடம் வந்தா முடிவு பண்ணுங்க. சரிங்களா? இதை வந்து இப்போ ஹை பிளஸ் லோ இந்த வேல்யூஸ்க்கு மேலையும் கீழையும் 33 பாயிண்ட் ஒரு கோடு போடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். எந்த நிஃப்டிக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் 33 பாயிண்ட்னு. இதுவே சென்செக்ஸ்னா வேற ஆன்சர் இருக்கு. அதுக்கு பேங்க் நிஃப்டினா வேற, மிட் கேப்னா வேற, ஃபின் நிஃப்டினா வேற. தயவு செய்து இந்த வேல்யூவை இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. வேற இண்டெக்ஸுக்கு வேணும்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயங்க. இதெல்லாம் நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு க்ளூவா சொல்றேன். சரிங்களா? நீங்க இந்த எக்ஸல் சீட்டு வாங்கி என்கிட்ட நீங்க எக்ஸல் சீட்டு நீ கூட 2 பேர் கோட் பண்ணியிருந்தீங்க. பட் ஓகே, இந்த எக்ஸல் சீட்டுக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த எக்ஸல் சீட்டை வாங்கிட்டா மட்டும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆயிட முடியாது. அதுக்குன்னு நான் சில காரணங்கள் நான் சொல்லி புரிய வச்சுதான் இதை நான் தர முடியுங்க. அதனால நான் சொல்றேன். பட் வேணும்னு நீங்க என்கிட்ட வந்து நீங்க படிக்கணுங்கிறதே இல்லை, ஓனாவே அனலைஸ் பண்ணலாம், நீங்களே பண்ண முடியுங்க. ஏன்னா நானும் இதே மாதிரிதான் பண்ணி தான் இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? ஓகேங்க. நாளைக்கு நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் 25,100 காலம், 25,150 புட்டு எடுத்திருக்கிறேன். ரெண்டும் ஈக்குவல் பிரீமியமா இருக்கிறதுனால இதை செலக்ட் பண்ணிருக்கிறேன். இந்த பிரீமியம் வந்து 100 ரூபாய்க்கு மேல எந்த ஸ்ட்ரைக், அதாவது அப்சைட்ல 100 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேலதான் இருக்குங்க. நல்லா பாத்துக்குங்க. இதுவே புட்டுக்கு இங்க இருந்து அப்சைடு, அதாவது புட்டுல வந்து 100 ரூபாய்க்கு மேல இருந்துருச்சு அப்படின்னா
ஃபர்தர் டவுன் சைடு தான் எதிர்பார்க்க முடியும், பார்த்துக்குங்க. சரிங்களா? நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக்கோட ரேஞ்ச் வந்து 84 டு 116ங்க. ஸோ இது வந்து நாளைக்கு ரேஞ்ச். இதெல்லாம் நீங்களே சொல்லலாம். மேனுவலா வந்து இவ்வளவு விஷயங்களை நான் சொல்றேன் அப்படின்னா பிசிக்கலா, அதாவது என்னுடைய மார்க்கெட்டை நான் ஷோ பண்ணி காமிக்கணும், இல்ல இந்த எக்ஸல் சீட்டை நான் உங்ககிட்ட செல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இதை என்னாலே எடுத்துட்டு போயிட முடியாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. பட் இத வந்து நான் அறிவுபூர்வமா, அதாவது நீங்களும் தெரிஞ்சு யாருடைய தயவு இல்லாம நீங்க ட்ரேட் பண்ண கத்துக்குங்க. ஏன்னா யாரோ ஒருத்தங்க எப்ப வீடியோ போடுவாங்க, வேண்டாங்க, நீங்களே கண்டுபிடிங்க. இதெல்லாம் வேண்டியதே இல்லை, மேக்ஸ் தாங்க மார்க்கெட்டு. ஸோ இதை நீங்களே ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. ஃபர்தரா உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க, தாராளமா நான் கிளியர் பண்றேங்க. ஓகேங்க, நன்றி, வணக்கம், தேங்க்யூங்க. நாளை மாலை மீண்டும் சந்திப்போம். இது மாதிரி நான் ஏதாவது ஒரு க்ளூ உங்களுக்கு தரேன். ஆக்சுவலா நான் இன்னொரு வியூ பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீக் நான் ஃப்ரைடே சொன்னபடி வந்து மார்க்கெட்டுடைய டவுன் சைடு அப்படிங்கிறது முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அது வந்து அந்த இடத்துக்கு வந்து தான் திரும்பும்னு சொன்னேன். அது ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்திருக்கு. பட் இப்போ நான் ஃபர்தரா வந்து அப்சைடு போயிட்டு இருக்குது அப்படிங்கறதுனால தயவு செய்து பொசிஷனலா மட்டும் எப்பவுமே மார்க்கெட்டை பார்க்காதீங்க. நம்ம இன்ட்ராடே ட்ரேடர். 100 பாயிண்ட் மேல போனாலும் கவலைப்படக்கூடாது, 100 பாயிண்ட் கீழே வந்தாலும் கவலைப்படக்கூடாது. நான் இதனாலதான் இன்னைக்கு இந்த வீக்லி வியூவே எடுத்துட்டேன். இதெல்லாம் வேண்டாங்க. மார்க்கெட்டை இன்னைக்கு காலையில ஓபன் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் வேணும், அது எந்த இடத்துல இருக்கு, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். ஏன்னா ரொம்ப லாங் டேர்மா நீங்க என்ன பொசிஷன் எடுத்து 2 நாள் வச்சிருக்க போறீங்களா? கிடையவே கிடையாது. நம்ம இன்ட்ராடே ட்ரேடர், ஆப்ஷன் பையிங்கிறத பொசிஷன்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு நான் சப்போர்ட் கீழே வந்து தான் இன்னும் மேலே போற மாதிரி எனக்கு தெரியுது. அப்சைடு யாரும் வந்து ஃபர்தரா ரேலி ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. நான் வீக்லி வேல்யூஸ்ல எடுத்துட்டேன். உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க பழைய வீடியோஸ்ல இருக்கும், அதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, நான் மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போங்க. வணக்கம்.